ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கால தியானத்துக்காக இந்த நாளில இயேசுடைய பண்புகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். முதலாவது நம்ம பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து நியாயாதிபதியாய் வருகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து அவர் நம்பிக்கையா இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இந்த நாள்ல பார்க்கறது அவருடைய பண்பு என்னன்னா, அவர் மன்னிக்க தயப்பெருத்தவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்க தயப்பெருத்த தேவன். அவர் ஒருவர் மாத்திரம்தான் மன்னிக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நான் மன்னித்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பாவங்களை அவர் அகற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் முதுகு பின்னால நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை அவர் என்ன பண்றாரு, பாதாளத்துல, அதாவது கடலின் ஆழத்துல நான் போட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு நாளும் நம்மளை குத்தி காட்டுற தேவன் கிடையாது. மனிதர்கள் இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்ம சாரி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு மன்னிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணும்போது கோவம் வந்துச்சுன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அன்னைக்கு அப்படி பண்ணவங்க தானே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க நம்மளே ஹர்ட் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம செஞ்ச தப்பே திருப்பி நம்மளுக்கு அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா ஒரு நாளும் அதை செய்யவே மாட்டார். அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். அவர் மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிக்கிற தயப்பெருத்த தேவனா இருக்கிறனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்க மற்றவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எப்படி கிறிஸ்து எப்படி நம்ம மன்னிப்போம் மற்றவங்களை. ஆனா அந்த காயம் எப்பவுமே நம்ம மத்தியில நமக்குள்ள அது இருந்துட்டே இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, நான் எப்படி உன்னை மன்னிச்சுட்டு அப்படியே புதுசா அப்படியே அகெயின் ரீபார்ன் மாதிரி அப்படியே நான் எடுத்துக்கிறணும், அதே போல நீனும் மற்றவங்களை மன்னிக்கணும். இதுதான் மன்னிக்கிறது, அவர் தயப்பெருத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் இந்த கொலோசியர்ல சொல்லிட்டு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. நம்ம மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிற ஒரு குணமா இருக்கணும். ஏன்னா அவர் மன்னிக்க தயப்பெருத்திய தேவன். அந்த பண்பு நமக்குள்ளே வரணும். அப்படி ஒரு பண்பு நமக்குள்ள வரும் பொழுது நிச்சயமா நம்மளால உறுதியா சொல்ல முடியும், எல்லாரையும் நம்ம நேசிக்க முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன். அவரை மற்றவங்களை மன்னிக்கிறதுனாலதான் அவர் எல்லாத்திலும் அவர் அன்பு செலுத்துகிறா இருக்கிறார். இந்த மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு வேணும். இந்த கால நாட்களில நானும் உண்மை போல மன்னிக்கிற குணம் உடையவனா, எனக்கும் அந்த மன்னிக்கிற ஒரு குணத்தை எனக்கு தாங்க ஏசப்பா சொல்லி நம்ம செபிக்கலாமா? எங்க நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், நீங்க மன்னிப்பதில் பெருத்தவராய் நீங்க இருக்கீங்களே ஏசப்பா. அதே போல அப்பா, நாங்க மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணம் எங்களுக்குள்ள வர, எனக்குள்ள வர அப்பா, கேட்கிற ஒவ்வொருவர்களும் வர என் தேவனை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்க எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ அது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நீங்க எங்களை ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் எங்க மேல ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க எப்படி கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி எங்களுக்காக நீங்க விலைக்கரையும் கொடுத்து எங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அது போல அப்பா, நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க ஒரு குணத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.